இந்த பாப்கார்ன் மேக்கருக்கு பெரிய கதை இருக்குங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது ஃப்ரீயாக வந்த பாப்கார்ன் மேக்கர் தான். அப்போ ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் கன்சீவ் ஆகி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மேலே எடுத்து நிறையா திங்ஸை வச்சுட்டு போனேன். மற்றதெல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இது மட்டும் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக அப்படியே யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தோம். இப்போ நான் ஊருக்கு போனப்போ என் ஹஸ்பண்ட் இதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு. ஒர்க் ஆகவும் வீட்டுக்கு வந்தோடனே தம்பி ஒரே அடம் எனக்கு பாப்கார்ன் வேணும்ன்ட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இது எலக்ட்ரிக் ஐட்டம் தான். ஸோ ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம கானை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா சூப்பராக வந்து பாப்கார்ன் வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஒரு கான் கூட வந்துட்டு நமக்கு பொரியாமல் இருக்காது. எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிருந்தது. ஸோ வந்து பாப்கார்ன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். க்ரீன் செஃப் கம்பெனியோடது தான் இந்த பாப்கார்ன் மேக்கர். இது அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்துட்டு நமக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ஃபுல்லாக பாப்கார்ன் ரெடி ஆனோடனே நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ நம்ம அதுலேயே இந்த கப்பை அப்படியே திருப்பினோம்னா நமக்கு வந்து அதிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதோ இப்போ என் ஹஸ்பண்ட் குரலி வித்த காட்டுறேன்னு இந்த வேலையை தான் பார்த்தாரு.